நாம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதாவது நம்ம காங்கிரஸ் சொல்லக்கூடிய வாதம் என்னன்னா, மத்தியில பாஜக நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி பேசுவோம். போன பாராளுமன்ற தேர்தலும் கடுமையான விமர்சனங்கள் வச்சோம். பாஜக மேல தோல்வி பயத்தால் இவ்வளவு பேசுகிறார்கள், பிரச்சனைகள் பல வச்சோம். இன்னைக்கு அதனுடைய நீட்சியாக இன்னைக்கு நடக்கக்கூடிய தமிழகத்தில் இது நம்ம ரொம்ப பெருசா பார்த்ததுல, ஆனால் தனி மனித விமர்சனமும் உள்ள வந்திருக்கு. மறுக்க முடியாது இரு பக்கமும். நீ சொல்ற, நான் பதில் சொல்றேன், நான் பதில் சொல்றேன், நீ பதில் சொல்றேன், வளர்ந்துகிட்டே போயிட்டு இருக்கு. நாம ஆர் வி கோயிங் அவே ஃப்ரம் த ஃபோக்கஸ்? மக்கள் விஷயத்தை தாண்டி வேறு இடத்தை நோக்கி நம்ம கவனம் போயிடுச்சா? வாக்காளர்கள் எப்படி பார்க்க போறாங்க? இன்றைக்கு தமிழக மக்கள் அத்துணை பேரும் பார்க்குற அளவுக்கு தான் இன்றைய முதல்வர் மாண்புமிகு ஸ்டாலின் அவருடைய பேச்சும் முன்னாள் முதல்வர் எடப்பாடியுடைய பேச்சும் இருக்கிறது. உங்களுக்கு எல்லா ஊடகத்திலையும் வருது. முதல்வர் அவர்கள் பேசும்போது முதல்ல அந்த மாவட்டங்களுக்கு போய் மாவட்டத்தை பற்றி பேசுறாரு. மாவட்டத்துக்கு நாங்கள் முன்னாலே என்ன செஞ்சோம், இனிமே என்ன செய்ய போறோம் அதை பேசுறாரு. அடுத்தபடியாக வேட்பாளரை அறிமுகப்படுத்துறாரு. பிறகு தாங்கள் செய்த அந்த சாதனைகளை தமிழ்நாடு முழுக்கும் என்ன செய்தார்களோ அதை சொல்றாரு. இனி என்ன செய்ய போறோம் அதை நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன். எப்படி ஒரு சூப்பர் ஸ்டார் அறிக்கையை சொல்ற மாதிரி அதுக்கு முன்னே என்னென்ன செஞ்சோம்னா சொல்றாரு. இதுக்கு இடையில தான் அரசியலை கொஞ்சம் பேசுறாரு. மிஞ்சி போனா எதிர்கட்சிகளை பத்தி அல்லது எடப்பாடியை பத்தி ஒரு 5 நிமிஷம் பேசுறாரு. இது நாள்தோறும் கேட்கக்கூடியது. இன்னைக்கு கூட இவ்வளவு அவரை விமர்சித்தும் கூட இது எல்லாருக்கும் தெரியும். என்னன்னு சொன்னா அவரு செத்து போறங்கிற விஷயத்தை எடப்பாடியார் சொன்னது உலகம் அறிஞ்ச விஷயம். என்ன சொன்னாரு நீங்க சொல்லுங்களேன். என்ன சொன்னார்னு உங்களுக்கு தெரியும், எனக்கும் தெரியும். கொரோனா காலத்துல அவர் இல்லாம போக வேண்டியதுன்றாரு, அவர் இறந்து போக வேண்டியது வார்த்தையை சொன்னாரு. அது யாரும் மறுக்க முடியாது, வீடியோல இருக்கு, அது பக்கம் இருக்கட்டும். அந்த வார்த்தையை அவர் சொல்லிட்டாரு. இன்னைக்கு முதல்வர் அழகா சொன்னார். இன்னைக்கு பேசும்போது தஞ்சாவூர்ல இப்ப சில பனித்துளிகளுக்கு முன்னால எடப்பாடியார் அவருடைய ஆழ்மனம் உள்ள வக்கிரம் வெளியே வருது. இவ்வளவுதான். இதுக்கு மேல அவர் பெருசா விமர்சனம் பண்ணல. எந்த அளவுக்கு விமர்சனம் பண்ணல, பெருசா விமர்சனம் பண்ணல. ஏற்கனவே என்ன விமர்சனம் பண்ணாரு, என்னை கொரோனாவுக்கு பயந்தவன் என்று சொல்றார். இந்தியாவில் எந்த முதல்வரும் கொரோனா காலத்திலேயே, பிரதமரே கொரோனா காலத்தில் பிபி கிட்டு போட்டு அந்த கொரோனா நோயாளிகளை போய் பார்க்கல, நான் பார்த்தேன்னு சொல்றாரு. அது மட்டுமல்ல, நான் மரணத்துக்கு பயப்படாதவன் சொல்றாரு. அது மட்டுமல்ல, என் திட்டங்கள் வாழ்நாள் நிற்கும், நான் ஒரு நாள் செத்து போவேன். எல்லா வேதங்களும் சொல்றது என்ன, குல்லு மன் அலைஹா ஃபான் குல்லு செய்யின் தாயகத்துல் மௌத், ஒன்றும் மரணத்தை சுகித்தே ஆக வேண்டும். ஒவ்வொருத்தரும் யாரா இருந்தாலும், எந்த ஆத்மாவாக, நம்ம எமோஷனலா போவேன் அல்ல எதுக்கு சொல்ல, யாரா இருந்தாலும் நம்ம செத்து போக போறோம். அதை அவர் எடுத்து சொல்றாரு. யார் சொல்றா? முதல்வர் சொல்றது. இப்ப எடப்பாடியார் அவர்களுடைய பேச்சு ஒரு பக்கம் இருக்கட்டும், அவரை பத்தி இதுவரையும் சொன்னவங்க என்ன சொன்னாங்க? திரு செங்கோட்டையன் 2 நாளைக்கு முன்னே பேசினார். அவர் முதல்வர் ஆகுவதற்கும் அவர் அதிமுகவுடைய தலைமைக்கு வருவதற்கும் நான் உதவினவன், என்னை ஒரே நிமிடத்தில் நீக்கிவிட்டார், என் நன்றி மறந்து விட்டார் சொன்னார். அதே மாதிரி முத்துசாமி அவர் சம்பவம் உங்களுக்கு தெரியும். கொலை குற்றம் சாட்டப்பட்டு அவர் பிரச்சனையில் இருந்தபோது அவருக்கு உதவியவர் என்று உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். 3வது திருமதி சசிகலா அவர்கள் என்ன சொன்னாங்க, அவரை பற்றி பேசவே நான் பேச மாட்டேன்டாங்க. இன்னைக்கு தினந்தோறும் ஊடகத்தில் வருது. ஏன்னா என்னை அவர் ஏமாத்திட்டார் அப்படின்னு சொன்னாங்க. அன்னைக்கு அதை கூட கேட்குறாங்க, அவர் காலில் ஊர்ந்து உங்கள்கிட்ட இது பண்ணாரு, அதை நான் பேச விரும்பலை அப்படின்ட்டாங்க அந்த அம்மா. அப்போ ஒவ்வொரு வரையும் பாஜகவாக இருக்கட்டும், 24க்கு முன்னே பாஜகவை என்ன சொன்னார், இன்னைக்கு பாஜகவை பற்றி என்ன சொல்றாரு, இதெல்லாம் ஒரு பக்கம். ஐயா நம்ம கேள்வி. ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய கூட்டணி நம்ம எடுத்துப்போம். தேமுதிக ஒரு 2 மாசம் முன்னாடி என்ன பேசியிருக்காங்க, மதிமுக தொடர்ந்து என்னெல்லாம் பேசினாங்க. நம்ம நேற்று பேசுறதை பார்த்தா இன்னைக்கு நீங்க சொன்னீங்க பாஜகவை பேசுறத சொன்னதுனால இந்த கேள்வி. அன்புமணி எடப்பாடியார் பத்தி என்ன பேசினாரு, அண்ணாமலை அதை பத்தி பேச வரவே இல்லை. அந்த சப்ஜெக்டுக்கு போல நான் இந்த சப்ஜெக்ட் முதல்வர் அதை பத்தி வரும்போது இவ்வளவு இருக்குது. அதே மாதிரி பல்வேறு வகையில் கொடநாடு மேலே கொலைப்பள்ளி, இப்படி பல கொலைப்பள்ளி அவருக்கு மேலே விழுந்ததுன்னா சொன்னாங்க. இதெல்லாம் இருக்கட்டும். இப்போ பிரச்சனை என்றால், என் நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம், உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகருக்குன்னு வள்ளுவர் அற்புதமாக சொல்லியிருக்காரு. இந்த சொன்னவங்க பூரா எங்களுக்கு நன்றி மறந்தாரு அப்படிங்கிற வார்த்தையை இவர்கள் பூரா இன்னைக்கு வரை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆக இப்படி அவர் மீது பல்வேறு பிரச்சனைகள் இருந்தும் கூட இன்னைக்கு அந்த வார்த்தை ஆழ்மனம் நான் உள்ளபடியே பாராட்டுறேன். சிக்மண்ட் ஃப்ராய்டு சமீபத்தில் கான்சியஸ்னஸ் அண்ட் சப்கான்சியஸ் சொல்லியிருக்காரு. கம்மன் அழகா பாடியிருக்காங்க. அது ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிடுறேன். கூனி விஷயத்துல அதை பேசும் பொழுது அந்த அம்மாட்ட அந்த ஆழ்மனத்தில் நான் குழந்தையா இருக்கும்போது விட்ட அந்த வில், அந்த உருண்டை,
அதாவது மண் உருண்டை, அதன் விளைவு இந்த அளவுக்கு நான் நிலைமைக்கு ஆயிருக்கேன்னு சொல்லி எங்கே அந்த விஷயத்தை எடுத்து சொல்றான்னா, குகன் அதாவது பாலியுடைய மகனுடைய இதில் வந்து சொல்லும்போது, நீ இனிமே யார் சிறியவராக இருந்தாலும் அவர்களை இகழ்ந்து பேசாதீங்கிறாங்க. இங்க பிரச்சனை சப்ஜெக்ட் என்னன்னு சொன்னா, இந்த ரெண்டையும் நீங்க வச்சு பார்க்கும்போது இந்த அளவுக்கு நான் என்ன சொல்ல வரேன், நீங்க உதயாநிதி உங்களை சொல்றாரு, அதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க. அவர் உங்களுக்கு பேரே பால்டால் பழனிசாமின்னு வச்சுட்டாரு, அது தெரியுமா உங்களுக்கு? இவர் பால்டால் எனக்கு இருந்தா நீ ஆதாரத்தை காமின்னு சொல்லிட்டு பாலிடால் சொல்ற நீங்க தான் அவர்கள் தமிழ்நாட்டுல வந்து இதை நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். சற்றே திரும்பி பார்த்தா 2001 கிட்டத்தட்ட 2019 பல தருணத்துல ராகுல் காந்தி பல்வேறு தருணங்கள்ல பாஜக விமர்சனங்கள், கோர்ட்டு கேஸ், அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்றத நம்ம பார்த்திருக்கோம். அப்போ அங்க வரும்போது வேறு, தமிழ்நாட்டில் வேறுன்னு பார்க்கிறதா காங்கிரஸ்? இங்க இன்றைய தேர்தல் இரண்டாவது தனிநபர் விமர்சனம். ஒரு தனிநபரை செத்து போன்னு சொல்றது சாதாரண விஷயம் இல்லை. ஒரு முதல்வராக இருக்கிற இந்த சப்ஜெக்ட் தான் நம்ம இன்னைக்கு பேச வேண்டிய விஷயம். ஓகே, ரைட். அன்னைக்கு ரெண்டு தரப்புலையும் பேசியிருக்காங்க. மோடி பேசாததான் முஸ்லீம்களுக்கு எதிராக நாய்க்குட்டி செத்து போச்சுன்னா அதெல்லாம் சொல்லலையா அவரு? அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அமித்ஷா சொல்லாததா, ஏன் மோடி அவர் தமிழர்கள் திருடர்கள் சொல்லாத அளவுக்கு சொல்லாததா, அங்க சாவியை பூரா தமிழர்கள் வச்சிருக்காங்கன்னு சொல்லாததா, பீகார்ல வந்து போய் தமிழர்கள் வந்து இந்த மாதிரி பீகாரிகளை அவமானப்படுத்துறாங்கன்னு சொல்லாததா, அவர் எங்கே சொல்லல. அவரு இங்க வந்தவொடனே திருக்குறள் எடுத்து சொன்னாப்புல முடிஞ்சிருமா? திருக்குறள் யார் சொல்லணும்? அதன்படி ஒழுகுபவர்கள் வாழ்பவர்கள் தான் சொல்லணும். அதனால இன்னைக்கு ஓபிஎஸ் அவர்கள் ரொம்ப தெளிவா சொல்றாரு. அவர் என்ன ஏமாற்றி சொல்றாரு. அது என்ன சொல்றாரு? ஓபிஎஸ் மிக தரந்தாழ்ந்து பேசின பிறகு இன்னைக்கு அவர் சில விஷயங்களை எடுத்து சொல்றாரு. அது மட்டுமல்ல, இன்னைக்கு இதற்கு பதிலாக முதல்வர் பேசுறது இல்லை. எப்படி முதல்வர் தாவேகா கட்சியை பத்தி பேசுறது இல்லையோ, அதே மாதிரி விஜயை பத்தி பேசுறது இல்லையோ, அதே மாதிரி எடப்பாடியை பத்தி பேசுறது இல்லை. யார் பேசியிருக்கா இன்னைக்கு? திருமதி தமிழச்சி தங்கபாண்டியனும் என்ன கேட்கிறாங்க? பிஜேபி அவங்க கூட்டணி கட்சி, குஷ்பு ஏற்கனவே இதுல இருந்தவங்க மகளிர் ஆணையம், என்ன அவங்க பதில் சொன்ன? மகளிருக்காக பொங்கி இதெல்லாம் கேள்வி எல்லாம் ஏன் வருது? நீங்க இந்த அளவுக்கு நீங்க தாழ்த்தி பேசக்கூடாதுங்கிறது வருது. அது யாரா இருந்தாலும் சொல்றேன், ஒரே ஒரு அதே மின்னு சொல்றேன் நான். அதாவது சொல்லு வந்து வெளியே வந்துட்டா திருப்பி வாங்க முடியாது, எச்சில் வெளியே வந்துட்டா வாங்க முடியாது, கறந்தபால் மடிபுகாதுன்னு சொல்றாங்க இல்லையா, கருவாடு மீனாகாத மாதிரி எடப்பாடியார் அவர்கள் இனிமே இன்னும் கொஞ்சம், ஏன்னா அவர் வந்து குறைஞ்சபட்சம் எதிர்கட்சி தலைவராவது வரணும்னு எல்லாம் எதிர்பார்க்கறாங்க. அதுவும் வராத ஒரு சூழலுக்கு அங்கே தாவேகா வந்துருமாங்கிற ஒரு பயத்துல பேசுறாருன்னு இன்னைக்கு அவங்க யார் விமர்சனம் பண்ணியிருக்காங்க? திமுக இருந்து. வேற ஒன்றும் தப்பா விமர்சனம் இல்ல. நீங்க விமர்சனம் பண்ண உங்களுக்கு இருக்கிற நிலைமையும் போய் போயிருவீங்கன்னு சொல்றாரு. நான் இதே சொல்ல அவர்கிட்ட தான் வரேன் சார். இதுவரை இருந்த தேர்தல் நம்ம பார்த்துருக்கோம், இருதுருவ அரசியலாக பார்த்துருக்கோம், இல்லை மூன்றாவதா ஒரு அணி இருந்திருக்கு, விஜயகாந்த் போன்று இருந்தது. ஆனால் இது 4 முனை 5 முனை போட்டி அப்படின்னும் போது இது கொஞ்சம் இந்த வார்த்தை பிரயோகங்கள் கட்டுப்படுத்துவது கஷ்டமா இருக்கா? பொதுவாக தேர்தல்களில் அத்துமீறி பேசுவது ஆங்காங்கே இருக்கும். ஆனால் யார் பேசுவான்னு சொன்னால், ஒரு முதல்வரோ முதல்வருக்கு வரணும்னு விரும்புகிறவர்களோ, அது விஜயா இருக்கலாம் அல்லது எடப்பாடியாராக இருக்கலாம், சீமானா கூட இருக்கலாம், அவர்களெல்லாம் அந்த மாதிரி பேசக்கூடாது. ஆனால் இப்போ அத்துமீறி பேசுறதுனால தங்கள் வாக்களை அவர்களே இழப்பார்கள். உதாரணமாக சீமான சொல்றேன், சைத்தான் கி பச்சாண்டா மக்களுக்கு தெரியும், சைத்தானுடைய பிள்ளைகள்னு பொதுவாக முஸ்லீம் கிறிஸ்தவர்களை சொன்னார். அதன் விளைவு இன்னைக்கு அவர் எவ்வளவோ முயற்சி எடுத்தும் கூட அந்த வாக்கள், அந்த தரப்பு வாக்கள் குறைஞ்சு போச்சு அவருக்கு. அவர் முன்னேற வேண்டியவர், நான் இல்லைன்னு சொல்லலை. அது மாதிரி உருது முஸ்லீம்கள் வந்து தமிழர்கள் உருது பேசினா அதுக்காண்டி தமிழர்கள், தமிழ்நாட்டில் இருக்க தமிழர்கள் இப்படியெல்லாம் பேசினார் அவர். அதே மாதிரி உங்களுக்கு இன்னைக்கு விஜய் அவர்கள் எதற்கெடுத்தாலும் தீய சக்தி, அதுக்கு ஏன் தீய சக்திங்கிறத எடுத்து சொல்ல, அதை சொல்லாம தீய சக்தி தான் தூய சக்தின்றாரு. இப்ப அதே வார்த்தையை வந்து எடப்பாடி பிடிச்சிக்கிட்டாரு. அதிமுக இந்த தீய சக்தின்ற வார்த்தை இன்னைக்கு இல்லை, எம்ஜிஆர் காலம் தொட்டு ஜெயலலிதா தொட்டு சொல்லக்கூடிய வார்த்தை இன்னைக்கு கையில் எடுத்திருக்காருன்னா நம்ம பார்க்கணும். மக்கள் மறந்துட்டாங்க. இன்னைக்கு உனக்கு யார்த்தையும் போய் கேளுங்க என்ன சொல்லுவாங்க. உதாரணமா இன்றைக்கு 15 இருந்து 18 வயசுல உள்ளவங்க மொத்தம் 15%, 18 வயசு வரைக்கும், 18 அல்லது 25 இருந்து உங்களுக்கு 40 வயசு இருக்கும் 40%. அதன் பிறகு நீங்க பாத்தீங்கன்னா 40 to 60 ஒரு 30%, 60க்கு மேல உள்ளவங்க 15. இப்ப இந்த பிள்ளைகள் விடலை பிள்ளைகள்னு சொல்லலாம், இந்த 18 வரையும் உள்ள பிள்ளைங்க இருக்காங்க இல்லையா, 15 இருந்து. இப்ப இவங்களை வச்சுக்கிட்டு இன்றைக்கு
மிக தரம் தாழ்ந்து பல இடங்கள்ல அவர் பேசி. நேத்து தான் மாணிக் தாக்கூர் சொல்லியிருக்காரு, இளைஞர்கள் அனைவருமே விஜய் பக்கம் திரும்பி இருக்காங்கன்னு. உங்க கட்சியில் இருக்கிற மாணிக் தாக்கூர் தான் சொல்றாரு. நான் மீண்டும் அதைத்தானே சொல்றேன், அவங்க கூட இருக்காங்கன்னு, அந்த விடலை பிள்ளைகள் இருக்காங்கன்னு சொல்றேன். இளைஞர்களும் விடலை பிள்ளைகள் ஒன்று தானே, அதெல்லாம் தப்பு இல்லையே, நான் இல்லைன்னு சொல்லியே. அதனால அவங்க இருந்தா கூட அது வெறும் 15 விழுக்காடு. அது எத்தனை பேருக்கு பிரியும் சொல்ல முடியாது. உங்களுக்கு தெரியுமா, உங்களுக்கு சினிமாவில் 10 நடிகர்கள் ஸ்டாரு, முக்கியமான ஸ்டாரு, அதில் 5 பேர் சூப்பர் ஸ்டாரு, சுப்ரீம் ஸ்டாரு, எலைட் ஸ்டாரு, எல்லாமே சொல்லலாம், அல்டிமேட் ஸ்டாரு எல்லாம் இருக்காங்க, பவர் ஸ்டாரு, அவரே காமெடி. இந்த ஸ்டார்லாம் இருக்காங்க. நான் சொல்றேன், இந்த ஸ்டார் ஒரு ஸ்டாருக்கு ஈக்குவல் 4-5 ஸ்டார் இருக்காங்க. அதனால நாம மட்டும்தான் நடிகர், அவருக்கு பின்னால தான் எல்லா இளைஞர்கள் போறாங்கன்னு சொல்ல முடியாது. உங்களுக்கு தெரிஞ்சது இல்லை. அதனால இளைஞர்களை வந்து தவறா வழிகெடுப்பது அவங்களுடைய வாழ்க்கை. ரஜினிகாந்த் சொல்றாரு, இது நான் சொல்லிட்டு வரேன். நேத்து விஜய் பரப்புரையில பேசும்போது உண்மையான காங்கிரஸ்வாதிகள் எங்க பின்னாடி இருக்காங்க அப்படின்ற வார்த்தையும் சொல்லுங்க, பின்னாடி வருதுன்னு சொன்னாலும் அந்த வார்த்தையும் சேர்த்து அதுக்கு எங்களுக்கு பதிலும் கொடுத்தாச்சு. அது வந்து வேற ஏதாவது காங்கிரஸ் இருக்கலாம், தமாக மாதிரி. எங்க காங்கிரஸ் இல்ல, அது வந்து நாங்கெல்லாம் ஒரிஜினல் காங்கிரஸ் சொல்லிட்டாங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும், இருக்காங்க. அடுத்து வந்து எடப்பாடி அவர்கள். இன்னைக்கு எடப்பாடி அவர்கள் ஒரு முதல்வரா விரும்புகிறவரோ அல்லது அடுத்த நிலைக்கு கடந்த முறை மாதிரி போகக்கூடிய ஒரு சொல், ஒரு ஏதாவது எதிர்கட்சி தலைவராக ஆகலான்னு வச்சுங்க. ரெண்டுல ஏதாவது ஒரு வாய்ப்பு உள்ளது. ஆனா இன்றைக்கு தொடர்ந்து முதல்வருக்கு இணையா அவர் பேசணும். ஆனா முதல்வர் திறந்தாழ்ந்து இதுவரை பெருசா பேசல. நான் திரும்ப சொல்றேன், இவர் இதை விடலாம். யாரை வச்சு பேச விடலாம்? அவருக்கு கீழே எவ்வளவு பேர் இருக்காங்க, விந்தியா சந்தியான்னு எவ்வளவு பேர் இருக்காங்க, யாரையா பேச சொல்லலாம். ஆனா அவர் பேசுவதுதான் இன்னைக்கு கேள்விக்குறியாகவும் இன்னைக்கு பேசுபொருளா இருக்கு. இப்ப எட்டப்பர்னு சொல்றாரு, அவர் என்ன சொல்வாரு? எட்டப்பாடின்னு சொல்லுவாரு. இவர் முதல்வர் ஸ்டாலினை வந்து டெட் பாடின்னு சொன்னா அவர் என்ன சொல்வார்? எடப்பாடியே டெட் பாடி பாரு. இதெல்லாம் வார்த்தையா? இது மக்களுக்கு அதை கேவலமா நினைக்க மாட்டாங்க. அதனால திமுகவை விட இன்னைக்கு கொஞ்சம் கூடுதலா இருக்காரு. அதை நிறுத்தி கொண்டால் அவர், ஏன்னா அவர் இன்னைக்கு 2வது நிலையில் இருக்காரு. நான் சொல்றேன், ஆனா அவர் 2வது நிலையில இருந்து 3வது நிலைக்கு போக கூடாதுன்னு இருக்கான்னு சொல்றேன். ஏன்னா தமிழ்நாட்டில் அதிமுகன்னு ஒரு கட்சி இருக்கணும். அந்த 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 சூழ்நிலை தான் சொல்றேன். பாஜக என்னதான் கபலீகரம் பண்ணாலும் அவர் இவ்வளவு பேரை இவ்வளவு பேருக்கு தந்திரமா பண்ணவர் யாரு? முத்துசாமியோ, செங்கோட்டையனோ, சசிகலாவோ, இது ஓபிஎஸ்ஓ. ஆனா அவருடைய அந்த திறமை நான் பாராட்டுறேன். இது ஒரு திறமை தான், சாணிக்கு திறமை என்னங்க. அதனால இந்த திறமை வந்து அவருடைய திறமை வீணா போகக்கூடாது. விழலுக்கரை அக்கறையில நீங்க பேசுறீங்க, புரிஞ்சுக்கிறேன். நாகராஜ் வந்து கொஞ்சம் கவனமா பேசல. அதாவது நாகராஜ் போய் சொன்னார், நான் சொல்ல மாட்டேன். உண்மைக்கு மாறா ஒரு கொரோனா வார்டுக்குள்ள கொரோனா நோயாளிகளை பார்த்தது தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல, உலகத்திலேயே முதல்வர் யாருன்னா அந்த முதல்வர் தான். நாகராஜை பாராட்டுறேன் ஒரு விஷயத்துல. முதல்ல பேசும்போது முதல்வர் ஸ்டாலின் மெச்சூர்டா பேசுறாருங்கிற ஒரு வார்த்தையை சொன்னாரு. அதுக்காண்டி இந்த நேரத்தில் பாராட்டுறேன். இல்ல நான் அதை என்னைக்குமே பாராட்டுவார் நினைச்சேன்.